ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம கேரட் பொரியல் தான். வாங்க அதோட தேவையானதெல்லாம் பார்ப்போமா. கொஞ்சம் நம்ம கடுகும் அப்புறம் உளுந்தும் போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா கொஞ்சம் இல்லை வதக்கண்டா நீங்கள் வெடிச்ச மதி. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பெரிய வெங்காயம் பகுதி எடுத்துருக்கோம், தோலை எடுத்துருக்கோம், பார்த்து எடுத்துங்க. வெங்காயம் எடுத்துக்கிறோம், அது வெட்டி எடுத்துட்டு அப்புறம் அதை போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை மறந்துட்டேன், சரியா? அப்புறம் கேரட்டும் அதுக்கப்புறம் 1/4 கிலோ கேரட் எடுத்துருக்கேன். 1/4 கிலோ எங்கள் அம்மா கேரட்டை எடுத்துருக்காங்க. 2 பச்சை மிளகா எடுத்துருக்காங்க. அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணியே ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றினா நல்லா வராது. இதே மாதிரி உங்கள் குட்டீஸ்க்கு நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. எல்லாம் இந்த மாதிரி குட்டீஸ்க்கும் கொடுத்து பாருங்கள், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் உரப்பு மாத்திரம் போட்டாதீங்க. அதிகம் போடலாம், ஆனால் சின்ன பிள்ளைலாம் சாப்பிடாது. அதனால நான் சின்ன பிள்ளை தான், ஆனால் எங்கள் அம்மா குறைச்சி தான் போடுவாங்க. அதனால் நீங்களும் இந்தமாரி குட்டீஸ் கொடுக்கும்போது குறைச்சி போடுங்க. எங்கள் ஆலிஷும் சாப்பிட மாட்டான், அதான் எங்கள் குட்டி பாப்பா சாப்பிடவே மாட்டா. அதான் நாங்கள் உரப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. மூடியில் இந்த மூடி போட்டு தான் வேக வைக்கணும், அது ஆவியில் வேகணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெடி ஆகிட்டு டாடா ஷீ யூ.